வணக்கம், என் பேரு வைஷ்ணவி. நாங்க எங்களுடைய வடக்கம்பட்டி வந்து நான் பிறந்ததுலேருந்தே வந்துட்டு இருக்கிறோம். ஞாபகம் தெரிஞ்சு ஒரு 20 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். அப்பா பேரு கோபாலகிருஷ்ணன். அவங்க வந்து முன்னாள் தலைவர், வடக்கம்பட்டிக்கு தலைவராக இருந்தாங்க. அதுல இருந்து எடுத்து சொல்லுவாங்க, வடக்கம்பட்டிக்கு வந்து சாமி கும்பிடுறது, முனியாண்டி வந்து சோறு வித்து சேவை செய்யணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நாங்க வந்து வடக்கம்பட்டியில முனியாண்டிய வந்து வருஷம் வந்து வணங்குறதுக்காக வருவோம். இப்போ நாங்க வந்து அமெரிக்கால இருக்கேன். இந்த வருஷம் எனக்கு முனியாண்டி வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு வர்றதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பிள்ளைங்க எல்லாரையும், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்மளுடைய கல்ச்சர் எதையுமே மறக்காம அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, எல்லாத்தையும் காமிச்சு, எல்லாத்துலேயும் நம்ம உலகத்துல எங்க போனாலும் நம்மளுடைய பேஸ் இதுதான், இங்க இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்காகவே கூட்டிட்டு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வரணும். எவ்வளோ சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து குடும்பமா சாமியை கும்பிட்டு அருள் வாங்கிக்கணும். அதுதான் தேங்க்யூ. வேண்டுதல் வந்து நிறைவேறுமாறு ஒரு தகவல் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? நம்ம மனசால, ஆமா, முனியாண்டிய வந்து மனசால வேண்டணும். கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க. அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. மனசுல எந்த ஒரு குறை இருந்தாலும் கவலை இருந்தாலும் தீர்த்து வச்சிருவாங்க. இப்ப நாங்க எல்லாம் கால் கடுக்க ஒரு 2 மணி நேரமா வந்து லைன்ல நின்றுட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட லாஸ்ட் பேட்ச் நாங்க தான். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வழியெல்லாம் எங்க முனியாண்டி வந்து மறக்கடிச்சிருவாங்க. நாங்க ரொம்ப ஹாப்பியா தான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம். மெயினா எங்க லேடிஸ்க்குலாம் என்னன்னா, இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரின்னு சொல்லுவோம். எல்லாரும் கூட்டமா சொந்தங்களோட சேர்ந்து இருந்து இங்க வர அந்த பாட்டு, இந்த வான வேடிக்கை எல்லாமே எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். எங்க குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. பிரியாணி வந்து பிரசாதமா கொடுக்கிறதுக்கு அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இப்ப எங்க முனியாண்டி விலாசன்னு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ எல்லாம் பேஸ் இங்கே தான். அப்போ வந்து பிரசாதமே வந்து எங்களுக்கு நான்வெஜ் தான். அது வந்து அன்னதானமா வந்து கொடுக்குறோம். அதுதான் வந்து ஸ்பெஷல். இவங்களுக்கு தான் இல்லாம எல்லாருக்குமே வந்து இது அன்னதானமா கொடுக்கறது வந்து எங்களுடைய ஸ்பெஷல். அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்காகவே ரொம்ப அதுக்குன்னு ஒரு தனி வரம் வேணும். அந்த சாப்பிட்றதுக்காகவே காத்திருந்து ஊர்ல இப்ப நிறைய பேர்லாம் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அந்த பிரியாணி வேணும், எங்களால வர முடியாதுனாலும் நீங்க எங்களுக்கு வந்து இதை பாஸ் பண்ணுங்கன்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்கு. ஸோ கண்டிப்பா அது ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் தான். என் பேர் அனுஷயா தேவி. நான் இங்கே வடக்கம்பட்டி ஹைஸ்கூலில் டீச்சராக இருக்கிறேன். நான் இந்த ஊருக்கு 3 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன். நான் இந்த வருஷம் தான் கெடா கொடுத்துருக்குறேன். என் சொந்த ஊர் ராயபாளையம். ஆனால் இங்கே வேலை பார்க்குறேன். இந்த கோயில் பற்றி தெரிஞ்சு போன வருஷம் வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். அது மாதிரி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நான் இங்கே வந்துட்டேன். இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. 6 மந்த்ஸ் ஆகுது இந்த ஸ்கூலுக்கு வந்து. இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா, வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிக்கிழமை 3வது வார வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, 2வது வார வெள்ளிக்கிழமை வந்து முனியாண்டிக்கு பூஜை பண்ணுவாங்க. 3 நாள் திருவிழா நடக்கும். நேர்த்திக்கடன் யார் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துடணும் கோயிலுக்கு. இந்த ஊரோட ஸ்பெஷலே பிரியாணி தான். மறுநாள் இந்த கோயிலோட ஸ்பெஷலே பிரியாணி போடுறது தான். நல்லா விசேஷமாக நடக்கும். எல்லா மக்களும் இந்த விசேஷத்தில் கலந்துக்குறாங்க. யார் நேர்த்திக்கடன் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் இங்கே வந்து கடவுளுக்கு செலுத்திடுவாங்க முனியாண்டி கோயிலுக்கு. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கோயிலுக்கு நேர்த்திக்கடன் கடவுளுக்குனாலே பூப்பழம் தட்டு கொண்டுட்டு வரணும். இந்த ஊரில் வந்து நல்லா அந்த இது பத்தி இதெல்லாம் கொடுத்தி அங்கேருந்து கொண்டுட்டு வந்து கடவுளுக்கு போய் தேங்காய் வாழைப்பழம் உடைக்கிறது. வீட்டில் இருந்து ஆரம்பித்து கோயில் வரைக்கும் வந்து தேங்காய் வாழைப்பழம் உடைக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு.